ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் பர்சன்டேஜ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய 10 டைப்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஆல்ரெடி. கடைசியான ஒரு டைப் பேலன்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக்கல் பர்சன்டேஜ். அந்த டைப் மட்டும்தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 டைப்பும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுருங்க. 2 வீடியோவாக போட்டிருக்கோம். 2ஐயும் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 11th டைப்பை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 இதுக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 11th டைப்பு அரித்மெட்டிக் பர்சன்டேஜ். அதுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது. முதல்ல ஃபார்முலாஸ் பார்க்கலாம். எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட், செகண்ட் டைம் எக்ஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் பர்சன்டேஜ், அதாவது தமிழில் உள்ளவங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு இதோட வேல்யூ என்ன செய்யுதான், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ், எக்ஸுன்னு ஒரு வேரியபிள் எதுக்காக கொடுக்குறோம், அந்த வேரியபிள் இருக்க இடத்த நமக்கு சம்மில் என்ன நம்பர் வேணாலும் வரலாம். 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 19 எதோ வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு பர்சன்டேஜ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் டைம் அதே மாதிரி 2வது தடவை என்ன ஆகுது, சேம் அதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. முதல்ல இதில் கவனிக்க வேண்டியது, நமக்கு நல்லா படிச்சிருக்க வேண்டியது, ரெண்டுமே சேமாக இருந்தால் முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை முதல்ல டிக்ரீஸ் ஆகி அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது, எப்படினாலும் ஓகே தான். ஆனால் என்ன இருக்கணும், சேம் பர்சன்டேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கான லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, x²/100 தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், ஏ பின்னு 2 பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஏ பியை விட 6% அதிகமாக சேலரி வாங்கினா அப்போ பியோட சேலரி என்ன இருக்கும், ஏயை விட கம்மியாக இருக்குமா? அப்போ அந்த கம்மியாக இருக்கக்கூடிய சேலரியுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, r/100 + r × 100%. இதுதான் ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஏ 6% அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இங்கே அதுக்கு நேரம் ஆப்போசிட், ஏ பியை விட கம்மி 6% கம்மியாக சம்பளம் வாங்குறாங்கன்னா அப்போ பிஏ அதிகமாக வாங்கக்கூடிய சம்பளத்தோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அங்கே கீழே 100 + r பார்த்தோம் இல்லையா, இங்கே 100 - r. பட் ஃபார்முலா என்ன தான், நமக்கு சேம் தான். அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அதிகமாக இருந்ததுன்னா கீழே ப்ளஸ் குறையுதுன்னு சொன்னால் கீழே மைனஸ். அப்போ r/100 - r × 100%. அடுத்து பாருங்கள், ஒரு ப்ரைஸ் ஏதோ ஒரு பொருளுக்கு விலை என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு, அது 6%. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கொள்முதல் விலையில் மாற்றத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், மேலே பார்த்தாலும் அதே தான், நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் இங்கே கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். r/100 + r × 100. ஸோ அதே சேம் ஃபார்முலா தான். அதிகரிக்குது அப்படின்னா கீழே ப்ளஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், அதே ஃபார்முலா இங்கே குறையுது, 6%. இங்கே என்ன பார்த்தோம், அதிகரிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே 6% குறையுது. அப்போ அதே ஃபார்முலா, இங்கே கீழே 100 + r பார்த்தோம் இல்லையா, இங்கே 100 - r, அவ்வளோதான். கீழே இங்கே குறையுதுன்னு அதிகரிக்குதுன்னு வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும், குறையுதுன்னு வந்தால் இங்கே மைனஸ் வரணும், அவ்வளோதான். அடுத்த ஃபார்முலா பாருங்கள், 2 நம்பர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு பர்சன்டேஜை வச்சு தான் நமக்கு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ வர்றது பாருங்கள், 2% வச்சு வருது. அதாவது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ என்ன ஆகுது, x% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து செகண்ட் டைம் என்ன ஆகுது, செகண்ட் டைமும் இன்க்ரீஸ் தான். நம்ம முதல்ல பார்த்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு தடவை டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் பர்சன்டேஜ் சேமாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா x²/100 பார்த்தோம். இந்த இடத்துல முதல்ல என்ன செய்யுது, முதல்லையும் இன்க்ரீஸ் தான் ஆகுது, 2வது தடவையும் அது இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் பர்சன்டேஜ் என்ன ஆகுது, சேமாக இல்லை. முதல்ல x%. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10% வைங்களேன். அடுத்த தடவை என்ன ஆகுது, y%. அப்போ 20%. ஒய்ன்றது 20 நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் என்ன, அப்போ அதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x + y + xy/100%. இதே தான் சேம். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டுமே அதிகரிக்குது அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இங்கே 2 தடவையுமே குறைக்கிறாங்க. முதல்லையும் x% குறைக்கிறாங்க, அப்புறமும் y% குறைக்கிறாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா இங்கே என்ன பார்த்தோம், இங்கே x + y + xy/100 பார்த்தோமா, இங்கே x + y - xy/100% ஃபார்முலா, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு சம் பார்க்கலாமா? முதல் சம் பாருங்கள், மோகன் அப்படின்றவருடைய சேலரியை வச்சு கொடுத்துருக்காங்க. சேலரி என்ன ஆகுதான், 50% ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்களாம், டிக்ரீஸ் பண்ணுறாங்களாம், குறைக்கிறாங்களாம், ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அகெயின் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அதே
மோகனுடைய சேலரியை திரும்பவும் 100% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருடைய சேலரியை இன்க்ரீஸும் பண்ணி டிக்ரீஸும் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பர்சன்டேஜ் மாறவே இல்லை, சேமாக இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்ம்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு x²/100. இந்த இடத்துல நமக்கு எக்ஸுன்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவை நம்ம எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 50², அப்போ 50 × 50/100ன்னு வரும். 2 0வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 × 5 25% தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்தது பாருங்கள், இப்போ 2 பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் மோகன் அப்படின்றவருடைய சம்பளம் எப்படி இருக்கான், மூர்த்தியோட சம்பளத்தை விட அதிகமாக இருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. அப்போது அவருடைய சம்பளம், மூர்த்தியோட சம்பளம் மோகனை விட எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்குது. அப்போ இதே மாதிரி உள்ள மாடலுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துட்டோலே, 100/100 + r × 100. இதில் நமக்கு ஆருடைய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, சேம் 50 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். சால்வ் பண்ணும்போது 5 டேபிளில் போட்டிங்கன்னா கீழே 3 ஆயிரும். அப்போ 100/3 கிடைக்கும். இதில் 100ல் 3 எத்தனை டைம்ஸ் போகும்? 33 டைம்ஸ். 33 3s are 99. ரிமைனிங் ஸோ 1 வரும். கீழே /3 100% அதான் நமக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பாலுடைய மில்கோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். எவ்வளவு? 1%. அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாலுடைய நுகர்வை எத்தனை சதவீதம் குறைக்கணும். அப்போ இந்த மாதிரி மாடல் பார்த்தோன்னா அதுக்கும் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. முதல்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வந்துட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், r/100 + r × 100. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஆரோட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 100/101%. அவ்வளோதான். இது நீங்கள் பாயிண்ட் ஃபார்மில் உங்களுக்கு இன்கேஸ் ஆப்ஷனில் இருந்ததுன்னா பாயிண்ட் ஃபார்ம்லேயும் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு டிவியோடைய விலை ப்ரைஸ் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 30% இன்க்ரீஸ் ஆகுது. திரும்பவும் அகெயின் என்ன ஆகுது, சேம் அதே பட்ஜெட்டில் வந்து ஒரு 20% இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். அகெயின் திரும்பவும் ரெண்டு தடவை இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த விலையில் ஏற்படக்கூடிய முதல்ல ஒரு எக்ஸென்ட் இருந்துன்னு வைங்களேன், முதல்ல 30% ஏற்றாங்க, திரும்பவும் அதை 20% ஏற்றுறாங்க. இப்போ கடைசியாக அப்போ ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வேறு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி 2% வச்சு நமக்கு 2 தடவையுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. x + y + xy/100. அப்போ அதில் எக்ஸோட வேல்யூ இங்கே 30 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 20 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 50, இங்கே 30 × 20 போட்டுக்கல 2 0 0 கேன்சல் ஆகி 6 வரும். ஸோ 50 + 6 56%. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒருவருடைய சம்பளத்தில் 10% என்ன செய்கிறாங்க, பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும். அப்போ குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், r/100 - r × 100. அதில் அப்போ ஆரோட வேல்யூ இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் கீழே 90 ஆயிடுது. ஸோ ஒரு 0 கேன்சல். அப்போ 100/9 வரும். 100ல் 9 எத்தனை டைம்ஸ் போகும், 11 டைம்ஸ். 11 9s are 99. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1, கீழே /9%. அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக என்னென்ன ஃபார்முலா எப்படி கொடுத்தா அந்த ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஷினுக்கு பொறுத்து அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து இப்போ நான் கொஷின் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.